வணக்கம் நண்பர்களே. செந்தூர் ரியல் எஸ்டேட். இப்போ நாம் பார்க்க போகிற இடம் தாராபுரத்துலேருந்து 5வது கிலோமீட்டர், திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே 5வது கிலோமீட்டர், அமராவதி ஆற்றுக்கு பக்கத்துலேங்க. அமராவதி ஆற்றுலேருந்து இந்த லேண்டு சரியாக 1/2 கிலோமீட்டரில் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குங்க. மொத்தம் 22 ஏக்கருங்க. தாராபுரம் டு திருப்பூர் பைபாஸ் ரோட்டிலிருந்து சரியாக 3வது கிலோமீட்டரில் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குங்க. மொத்தம் 22 ஏக்கர். நல்ல கட் ரோடு ஃபேஸில் அமராவதி ஆற்றுக்கும் அருகில் இந்த 22 ஏக்கர் அமைஞ்சிருக்குங்க. இந்த 22 ஏக்கர் சுற்றியும் பார்த்தீங்கன்னா 3 பக்கம் தென்னந்தோப்புங்க. சுற்றியும் தென்னந்தோப்புக்கு நடுவில் இந்த 22 ஏக்கர் கட் ரோடு ஃபேஸில் அமைஞ்சிருக்குங்க. கிணறு வாஸ்துப்படி ஜலமூலையில் கிணறு ஒன்று இருக்குங்க. இந்த கிணத்துக்கு பார்த்தீங்கன்னா அமராவதி செக் டேம், அதாவது அமராவதி ஆற்றுல ஒரு செக் டேம் இருக்குங்க. அந்த இதுலேருந்து இங்கே இந்த கிணத்துக்கு 7.5 HP சர்வீஸ் ஆற்று தண்ணி இந்த கிணத்துக்கு வருங்க. இது வந்து காலி நிலமாக தான் இந்த 22 ஏக்கர் இருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு அல்லது விவசாயத்துக்கு அல்லது கமர்ஷியல் பர்பஸ் நீங்கள் எதுக்கு வேணாலும் இந்த இடம் வந்து உங்களுக்கு ஏற்ற இடங்க. நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல ஏற்ற இடங்க. இடம் பார்த்தீங்கன்னா நல்லா செவ்வக வடிவில் நல்லா வாஸ்துக்கு இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. நல்லா தார் ரோடு ஃபேஸ்லேயே இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. அமராவதி ஆற்றுக்கும் பக்கங்க. நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஏற்ற இடங்க. நல்ல காற்றோட்டமான சூழலில் அமைஞ்சிருக்கிற இந்த இடங்க. இது 2 பேர் சேர்ந்து கூட வாங்கிக்கலாங்க. ஆளுக்கு 11 ஏக்கரை பிரித்து வாங்கிக்கலாங்க. இல்லை மொத்தமாக வாங்குற மாதிரி இருந்தாலும் வாங்கிக்கலாங்க. இது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல இடங்க. இந்த 22 ஏக்கர் சுற்றியுமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு தானுங்க. நல்ல தென்னந்தோப்புக்கு நடுவில் இந்த 22 ஏக்கர் நல்லா அமைஞ்சிருக்குங்க. நல்ல கட்டோடு ஃபேஸாகவும் நல்ல வாஸ்து முறைப்படியும் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. இது இந்த இடத்த பார்க்குறதா இருந்தாலும், இது போல் ஏதாவது இடம் வாங்குறது விற்கிறதா இருந்தாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இதனோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் 49 லட்ச ரூபா கேட்குறாங்க. நன்றி, வணக்கம்.